திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். ஸ்கிரீன்ல ஸ்க்ரால் ஆகக்கூடியபடி செயல்படுங்க. வாங்க நம்ம வணக்கம். சத்யா உங்கள் பெயரா? நான் சொல்லக்கூடிய 15 பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நச்சுன்னு பொருந்துங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க. ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. மூணாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனால் தனக்குன்னா ஒரு முடிவு எடுக்கையில் ரொம்பவே மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க. நாலாவது பாயிண்ட்டு, உங்கள் பேச்சு வந்து டாமினேஷனாக இருக்குது, அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு குடும்பத்துக்குள்ளே அவங்க எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே எங்கள் குடும்பத்து நபர்கள் நீங்கள் டாமினேஷனாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ண விரும்புவீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அப்பாவளி உறவினர்களை வெறுப்பீங்க, அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. அப்பாவும் அவர் கூட பிறந்த ஒரு உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை எல்லாமே விலக்கி வச்சுருப்பார். அப்பா வந்து அவர் கூட பிறந்தவங்க யாரு கூடயாவது பேச்சுவார்த்தை எல்லாமே விலக்கி வச்சுருப்பார். எட்டாவது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். 9வது பாயிண்ட்டு, யார்ட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, கொடுத்த பணம் திரும்பாமை பிரச்சனை உண்டு. 10வது பாயிண்ட்டு, வாழ்க்கை துணை. ஏன்னா அந்த சத்யா அப்படிங்கிற பேர் ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும். ஸோ வாழ்க்கை துணை, நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவின்னு எடுத்துக்கோங்க, பெண்களாக இருந்தால் கணவர்னு எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மனசாட்சிக்கு பயந்தவராக இருப்பார், நல்லவராக இருப்பார். 11வது பாயிண்ட்டு, வாழ்க்கை துணை வந்து பழக்க வழக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருங்க. நட்புனா போதும், அவருக்கு எல்லாமே கொடுத்துருவாரு. அதுமாதிரி பழக்க வழக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய நபராக உங்கள் வாழ்க்கை துணை இருப்பார். அந்த வாழ்க்கை துணை நீங்கள் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவியும், இங்கே பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரும். 12வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசமுள்ள வாழ்க்கை துணை அமையும். 13வது பாயிண்ட்டு, வேலை அப்படிங்கிற டென்ஷன் ப்ரெஷரான வேலையாக இருக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க உங்கள் மேலே எப்போதுமே பொறாமையாக இருப்பாங்க, உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க, பகையாகும். வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. 14வது பாயிண்ட்டு, ஹீல், குதிங்கால் வலி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க. 15வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க. இத்துடன் சத்யா என்ற பெயருக்கான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 15 பலன் துல்லியமாக சொல்கிறேன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.